மேலும் ஒரு விளையாடியதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஐபிஎல்லின் 15வது போட்டியாக நேற்றைய தினத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய இரு அணிகளின் போட்டி ஈடன் கார்டன் கொல்கத்தாவில் ஆரம்பமாகிறது. இந்த போட்டியை பொறுத்தவரை 4 சுற்று பெற்றிருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதன் அடிப்படையில் கொல்கத்தாவின் ஆரம்ப துடுப்பாட டி காக் மற்றும் நரேன் 2 வீரர்களும் குறைந்த ஓட்டத்துக்கு ஆட்டம் இழந்திருந்தார்கள். 2.3 பந்து வீச்சு 16 ஓட்டங்களை 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருந்தது. அந்த வகையில் 3வது விக்கெட்டுக்காக அணியின் தலைவர் ரஹானே மற்றும் ரகுவன்ஷிக்கு இடையிலான ஒரு இணைப்பாட்டம் 51 பந்துகளில் 81 ஓட்டங்கள் வலு சேர்த்திருந்தது. ரஹானே 27 பந்துகளில் 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 1, 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 38 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார். ரகுவன்ஷி 32 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5, 6 ஓட்டம் 2 இடங்களாக 50 ஓட்டங்களை பெற்று அரைச்சதம் கடந்து ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக 5வது விக்கெட்டுக்காக வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ரிங்கு சிங் சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை விரைவாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். 41 பந்துகளில் 91 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதில் வெங்கடேஷ் ஐயர் 29 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7, 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக அதிரடியாக 60 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருந்தார். ரிங்கு சிங் இறுதி நேரத்தில் 17 பந்துகளில் 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 3 இடங்களாக 32 ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் ரசல் ஒரு ஓட்டத்தோடு ரன் முறையில் ஆட்டம் இழந்து வெளியேற மொத்தமாக 20 ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் 6 விக்கெட்டுகளை இழந்து 200 ஓட்டங்களை பதிவு செய்திருந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர். அணிக்கு எதிராக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. பந்துவீச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சார்பாக முகமது ஷமி கமின்ஸ் மற்றும் ஜீசன் அன்சாரி, ஹர்ஷர் பட்டேல், கமுந்து மேண்டிஸ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆகவே 201 ஓட்டம் இலக்காக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் டிராவிஸ் ஹெட் 4 ஓட்டங்கள், அபிஷேக் சர்மா 2 ஓட்டங்கள், இஷான் கிஷன் 2 ஓட்டங்கள் என அதிரடியாக ஆடக்கூடியவர்கள் மொத்தமாக 22.1 பந்து வீச்சில் 9 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நிதிஷ் ரெட்டி 15 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் அடங்கலாக 19 ஓட்டங்களையும், கமிந்து மெண்டிஸ் 20 பந்துகளில் 6 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 2, 4 ஓட்டம் 3 இடங்களாக 27 ஓட்டங்களையும், ஆண்ட்ரிக் கிளாசன் 21 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக அதிகப்படியாக 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஏனைய வீரர்கள் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு ஓட்டங்கள் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் 14.4 பந்து வீச்சில் சகல விக்கெட்டுகளும் இழந்து 120 ஓட்டங்களை மாத்திரமே பதிவு செய்தது. அபாரமான 80 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பந்து வீச்சில் வைபவ் அரோரா 4 ஓவர்களில் 1 ஓட்டமற்ற பந்து ஒரு வீசி 29 3 விக்கெட்டுகளையும், தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்களில் 22 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளையும், ஆண்ட்ரூ ரசல் 2 விக்கெட்டுகளையும், ஹர்ஷித் ராணா, சுனில் நாராயண் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த வெற்றியின் மூலம் 4 போட்டிகளில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பங்கேற்று 2 போட்டிகள் வெற்றி 2 தோல்விகள் 4 புள்ளிகள் 5ஆம் இடத்துக்கு முன்னேறியிருந்தது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில் 4 போட்டிகள் பங்கேற்று 1 வெற்றி 3 தோல்வி அடங்கலாக 2 புள்ளிகளோடு 10ஆம் இடத்தில் பின்தள்ளப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், குஜராத் டைட்டன்ஸ் தலா 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம் இடங்கள் வைக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட வைபவ் அரோரா இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.